Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சுகமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் வர்சஸ் ஃபிசிக்கல் நியூட்ரிஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புளித்த மாவு. ஆமா, ஃபர்மெண்டட் டோ, ஃபர்மெண்டட் பிரெட், அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 13 verse 33. Another parable he spoke to them. The kingdom of heaven is like leaven, which a woman took hid in 3 measures of meal till it was all leavened. தமிழ்ல வாசிப்போம். மத்தேயு 13 அதிகாரம் 33வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆமென். ஸோ எஸ், நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். அண்ட் வந்து இந்த ஒரு பேரபிள் யூஸ் பண்ணி கிங்டம் ஆஃப் ஹெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையை வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஒரு புளித்த மாவு இங்கே ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் வந்து இந்த தோசை மாவு, ஆப்ப மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த அரிசி அந்த பருப்பு அப்படிலாம் ஊற வச்சிருவாங்களா, அதுக்கப்புறம் அரைச்சிருவாங்க. அரைச்ச பிறகு அது வந்து ரைஸே ஆகாது, நார்மலா இருக்கும். அப்புறம் ஒரு டப்பால ஒரு பெரிய பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டு போட்டு முடி வைப்பாங்க. நம்மளெல்லாம் கூட கவனிக்க சொல்லுவாங்க, அது பொங்கி வரும், அந்த டப்பால பொங்கி வரும், ஸோ கவனமா பார்த்து வை அப்படின்னுவாங்க. ஸோ நார்மல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த கப், இது ஒரு கப் அளவு இவ்வளவுதான் மாவு இருக்கு அப்படின்னா அதோட குவான்டிட்டி புளிச்சு அதிகமா ரைஸ் ஆகி அப்படியே வரும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரிதான் நம்ம பரலோக ராஜ்யமும் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே என்ன சொல்ல, நம்ம ஆண்டவரை பத்தி போய் சொல்லும் பொழுது, இல்லை அவரை ரட்சிப்பை குறித்து நம்ம வேர்ல்ட்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லும் பொழுது ஆகட்டும், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொசைட்டில யார்கிட்ட வேணாலும் அவரை குறித்து சொல்லும் போது யாருக்கும் முதல்ல புரியாதுதான், எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா அவரோட அன்பை ருசிக்க 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 நம்ம அந்த ஒரு ஈஸ்டா, எப்படி அந்த ஒரு டோல், அந்த ஒரு பிரெட்ல வந்து அந்த ஈஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதோ, அந்த மாதிரி நாமளாம் ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு நாமளால அந்த ஈஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒர்க் பண்ண பண்ண பண்ண, அதாவது ஆண்டவர் சித்தத்தின்படி, ஓகேவா, நாட் ஆன் யோர் ஃப்ளஷ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் கிருபையினால அவருக்குள்ள ஜபிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்டே ஆகட்டும், ஃபேமிலி கிட்டே ஆகட்டும், ஆண்டவர் குறித்து நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்வார். ஸோ அவங்களுக்குள்ள ஃபர்மெண்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அவங்க முதல்ல நார்மல் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஆண்டருக்குள்ள வர 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 அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த சந்தோஷம் பொங்கி 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 வரும். ஸோ ஆண்டர் ராஜ்யம் இந்த பூலோகத்துல அழகாய் கட்டப்படும். அதனாலதான் புளித்த மாவுக்கு சமமாய் இருக்கிறது பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. The start may be very small, very என்ன சொல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். பட் once it gets fermented like a batter, it will be huge, it will be great and it will be very beneficial. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ கம்மிங் பேக் டு த ஃபிசிக்கல் நியூட்ரிஷன். இப்போ வந்து எப்படி புளித்த மாவு வந்து பரலோக ராஜ்யத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்களோ அப்படின்னா, இப்போ நம்ம ரீசன்ட் இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸை குறித்து நம்ம நிறைய டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பேசிக்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்க்குறோம், பேப்பர்ஸ்ல படிக்கிறோம், மேகசின்ஸ் நிறைய இதில் படிக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தயிர் ஆகட்டும், இல்லைன்னா இந்த தோசை, இட்லி, இந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளோட வயிற்றுக்கு, அதாவது நம்மளோட கட்டுன்னு சொல்லுவோம்ல, குடல் பகுதி, அதுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ல ஒரு பாக்டீரியா, பைஃபிடோபாக்டீரியம் லாக்டோபெசிலஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பேர்லாம் இருக்குங்க. சரிங்களா? இந்த லாக்டோபெசிலஸ் அப்படின்றது என்னன்னா, இப்ப நம்ம ஈஸ்ட், நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பாக்டீரியா வந்து அந்த ஃபுட்டுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஃபர்மெண்ட் த ஃபுட் ஃபர்தர். ஓகேவா? ஒரு கல்ச்சர், ஸ்டார்டர் கல்ச்சர் மாதிரி அது போட்டுட்டு நம்ம தயிர் செய்வோம் இல்லைங்களா? ஸோ அந்த தயிர் நம்ம கன்சியூம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தயிர் எடுத்துக்கிறேன், நான் தயிர் சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ள அது போயிட்டு நம்ம வயிற்றுல குட் பாக்டீரியா இருக்கு, அதுதான் இந்த ஸ்டெஃப்லோகாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பைஃபிடோபாக்டீரியம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து அவங்களுக்கு ஃபுட்டா போகும். ஓகேவா? ஸோ ஃபுட்டா போக போக இந்த குட் பாக்டீரியா நம்ம வயிற்றுல நிறைய வளரும்.
ஒரு ட்ரில்லியன் கணக்குல அது வந்து க்ரோ ஆகும். ஸோ அப்படி ஆகும் பொழுது கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமா ஒரு ஹெல்தி பாடி நம்மளுக்கு வரும், ஹெல்தி கட் வரும். ஸோ ஒன்ஸ் நம்ம கட்டு, நம்ம வயிறு சரியா இருந்தாலே நம்மளோட மெஜாரிட்டியான பாடி பார்ட்ஸ் வந்து ஆண்டருக்குள்ள சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குட் பாக்டீரியாவை வந்து சாகடிக்கும்படிக்கு எல்லா ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடுவோம், இல்லை சோடாஸ் குடிப்போம். இப்போ எங்க பார்த்தாலும் அந்த சோடா இந்த சோடா, எவ்வளோ ஜூசஸ் நம்ம குடிச்சு கொண்டே இருப்போம். அது உடம்புக்கு கொஞ்சம் கூட, அது கடுகளவு, அதை விட மைன்யூட் பர்சன்டேஜ் கூட அதெல்லாம் நல்லதே இல்லை. நானும் ஒரு காலத்துல குடிச்சதுதான். ஆனா ஒன்ஸ் ஆண்டர் கிருபையில அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம விடணும் தானே, கஷ்டமா தான் இருக்கும். பட் யூ ப்ரே டு காட், ஏசப்பா எனக்கு இது டெம்ப்டிங்கா இருக்கு, எனக்கு இது குடிக்கணும் போல இருக்கு, நீங்க எனக்கு, நான் இதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் நம்மளுக்கு உதவி செய்யாமையா இருப்பாரு. ஸோ ப்ராசஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றது கம்மியாக்குங்க. ஒன்ஸ் இந்த வயல் சாப்பிடலாம், அதாவது மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அப்படி சாப்பிடலாம். நான் வாரத்துல 6 நாள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியாலாம் செத்து போயிடும். ஸோ அந்த நல்ல பாக்டீரியா செத்து போச்சுன்னா என்ன ஆகும், எல்லா விதமான நோய்களும் நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். ஸோ ஃப்ரம் டுடே வில் மேக் ஷுர் இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்லாம் நம்ம நிறைய சாப்பிடலாம். தயிர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்க இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், டோக்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம குட்டி பிள்ளைங்களுக்குலாம், என்னம்மா எப்போ பார்த்தாலும் இட்லியே செய்கிறேன், என்னம்மா எப்போ பார்த்தாலும் தோசையே செய்கிறேன்னா இந்த மாதிரி டோக்லாலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ண 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 நம்ம கட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் என்ன பார்த்தோம், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமமா உப்பா இருக்கிறது. பிசிக்கல் நியூட்ரிஷன் என்ன பார்த்தோம், ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம கட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் இன்றையில இருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? உங்களோட நானும் இந்த சேலஞ்சில் இருக்கேன். நாமளும் வந்து இனிமேல் ஆண்டருக்குள்ள ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் கிரைஸ்டா வில் மேக் ஷுர் இந்த மாதிரி நல்ல ஃபுட்ஸ், அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸா எப்பவுமே கன்சியூம் பண்றது. நாம மட்டும் சாப்பிடுறது, நம்மளுக்கு மட்டும் இந்த நல்லது தெரிஞ்சா பத்தாது, நம்ம சுத்தி இருக்கிற ஃபேமிலியை நீங்க எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. சில டைம் கேட்பாங்க, நீங்க என்ன நீங்க வந்து ஒழுங்கா சாப்பிடுறீங்களா அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல சாட்சியா, ஆண்டவரோட பிள்ளையா நீங்க என்ன பண்ணணும், ஓகே அவங்க சொல்றாங்கன்னு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, நீங்க அதை ஆக்ஷன்ல காமிங்க. ஸோ ஒரு சில பேர் நீங்க பேசாமையே உங்களோட ஆக்ஷனை பார்த்துட்டு, ஓகே என் அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி நல்ல ஃபுட் சாப்பிட்றாங்களா, அப்ப நானும் நல்ல ஃபுட் சாப்பிட்றேன். என்னோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி சாப்பிட்றாங்களா, அப்ப நானும் இந்த மாதிரி சாப்பிட்றேன். என் அண்ணா இந்த மாதிரி சாப்பிட்றாங்களா, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றாங்களா, அப்ப நானும் சாப்பிட்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்ஸா ஹெல்தி ஹேபிட்ஸா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்களா, தென் ஐ வில் ஆல்சோ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விதத்துல நீங்க ஆண்டருக்குள்ள ஒவ்வொருத்தரும் இம்பாக்ட் பண்ணணும், நாட் இன் அ பேட் வே. ஸோ நம்ம ஆக்ஷன்ல ஃபாலோ பண்ண 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 நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே அழகா ஆண்டருக்குள்ள அந்த சாட்சியை பார்ப்பாங்க, அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்காக ஜபிப்போமா, வாங்க. அன்பின் ஆவியான தேவனே, அப்பா இன்றைக்கும் ஏசப்பா நாங்கள் உமை பற்றி அழகாய் கற்றுக்கொண்டோம் ஏசப்பா. நீர் எங்களை அழகாய் வழி நடத்தி வருகிற, அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. லார்ட், we just ask you one thing, Lord. We are so much happy that we are that east to build your kingdom of heaven on this earth. ஆண்டவரே அப்பா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு உப்பாய் சமமா இருக்குதுன்னு சொல்றீரே ஏசப்பா. அப்பா, உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்துல கட்டுவதற்கு நீர் எங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகிறே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, அதே போல கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, help us to take care of our temple ஆண்டவரே, which is your body ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரம் ஏசப்பா, அது உம்முடைய ஆலயம் கர்த்தாவே. Lord, help us to take care of our body, Lord. It is solely your temple ஆண்டவரே. It is not us who is taking care, but it is you who is helping us to take care, Lord. நாங்க கேட்கறதுலாம் உன்னையோட ஏசப்பா. உமக்குள்ளாக ஏசப்பா நாங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண, உமக்குள்ளாக ஸ்பிரிச்சுவலி ஆஸ் வெல் அஸ் பிசிக்கலி நாங்க ஃபிட்டா இருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆவியான தேவனை நீர் கிருபை பாராட்டுங்க. நாங்க இதை அழகா பிராக்டிஸ்ல எடுக்கும் பொழுதே ஆண்டவரே, நாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அழகா இதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு ரிலீஜியஸா அதை ஃபாலோ பண்ண, சும்மா ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு பாக்கி நாள்லாம் ஏசப்பா ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு எங்க உடம்ப நாங்க கெடுத்துக்க விரும்பல ஏசப்பா. இத்தனை நாள் நாங்க அப்படி செய்ததுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் forgive us, Lord. forgive us, Jesus. இனிமே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சரீரத்தை அப்பா நாங்க ஒழுங்கா அப்பா நாங்க பார்த்துக்கொள்ள எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் whoever is facing any gut issues, Lord, whoever is facing any stomach issues ஆண்டவரே, Lord, you heal
heal them, Lord. You heal them, Master. அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் போய் தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தமா இயேசப்பா அவங்களோட பலவீனத்துல உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. help us to take care of their body furthermore ஆண்டவரே. இனிமே இயேசப்பா உமக்குள்ளாக இயேசப்பா நாங்க ஒவ்வொருத்தருமே இயேசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை கட்டி பேணி காக்க கரெக்டா இயேசப்பா நாங்க உமக்குள்ளாக நடக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா. In Jesus mighty name we pray. Amen. Amen. God bless you.